இதுக்கு யாருக்குமா தருகுறி? ஊரை கெடுக்கிறவனும் அவன் பேரை சொல்லி எல்லாரையும் சாவடித்தானே. முக்காசாலி மோகனும் 2 பேரும் சாவடித்தானுல. அவனுவோ தருகுறியா? இல்லை எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு எல்லாருக்கும் வேலையை வாங்கி கொடுத்துட்டு படிக்க வச்சாரே, அவன் தருகுறியாம்மா? சி நாய்ங்களா. அவன்கிட்டையும் போய் படுக்கிற மாதிரி இதில் வேறு சேதியில் வேறு வர ஆள்வோ தேவடி அப்படின்ட்டீங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? யாரை பார்த்து தருகுறின்னு? அவனுக்கு உள்ள கூட்டம் இவனுக்கு நிற்கிதா? இவனை மாதிரி கார் வச்சுக்கிட்டோம், லாரி வச்சுக்கிட்டோம், பஸ் வச்சுக்கிட்டோமா முக்காசாலியுமே விஜய் அலையிறான். போட்டுங்கம்மா ஓட்ட உங்களுக்கு போன முத்திரையன்னு நாய்ங்களா. விஜயை பற்றி பேசுறதுக்கு என்னடி இருக்கு நாய்ங்களா, பிச்சைக்கார நாய்ங்களா. அவன் ஊருக்கு தாலி அறுத்து உமா பேரில் பார்த்தே ஓதுறான். இது 1/2 லிட்டர் பால் வந்து 20 ரூபா 15 ரூபா விற்று இந்த பாலை வந்து 30 ரூபா 35 ரூபான்னு விற்க வைக்கிறான். காசை வச்சு அப்பனும் மௌனம் அட்டையை போட்டு இருக்கிறானுவன். அவன் தருகுறி இல்லையா? ஊர் பூரா நல்லது செய்கிறவன் தருகுறியான். கோவடியா முண்டைங்களா. எல்லாம் ஆளுக்கு ஒரு சேப்பு சேலையை கட்டிக்கிட்டு அவன் முக்காசாலி செத்து போன மாதிரி மாட்டிக்கிட்டு அலையிறாளோ பஸ்ஸு பார்த்துட்டு தான் வரேன் எல்லாத்தையும். வெக்கமாக அலையதெல்லாம் அவங்க மானங்கட்ட மகரையும் மூஞ்சும். ஒரிஜினல் அப்பனுக்கு பிறந்தானான்னு கேளு முக்காசாலி கலருக்கும் முக்காசாலி அப்பன் கலருக்கும் எப்படியா இது வச்சு பார்க்க சொல்லு. ஃபோட்டோ எடுத்து காரி துப்ப சொல்லு. எந்த வெள்ளைக்காரனுக்கு ஆய்கறி பத்தானே தெரியல. இதில் பேச்சு ஒரு அப்பன் ஒரு ஆயாக இருந்தால் தானே அவனுங்களுக்குலாம் இது. தருகுறின்னு எதுக்குடி விஜயை பற்றி பேசுகிற? அவன் உழைச்சி ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறான். அவனை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துக்கு வந்தானா தங்கம். படிக்காதவனா இவன் ஆயை போட்டு பண்ணவனா, அவன் அக்கா தங்கச்சி போட்டு பண்ணானா. முக்காசாலி மோகனும் முக்காசாலியும் வந்து உலகத்துக்கு வந்தானா எல்லார் தாலியும் அறுத்துருவானோடி. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தெரியுமா, யாரும் தாலியை போடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா சாராய கடை இன்னும் 50 கடை திறப்பானுவோம். உங்கள் தாலி எல்லாருமே சேர்ந்தாந்துடும். அப்புறமா ஊரில் பிச்சை கூட எடுக்க முடியாது. ஞாபகம் பண்ணிக்கோங்க மானகட்ட முண்டைங்களா. ஊருக்கு கடையில் 7 லட்சம் இது அவன் சாராய கடையை திறந்து வச்சுருக்கிறான். திருட்டு பயலுகளை தேடி வச்சுருக்கிறான். அட்டையை போடுறவன் எடுத்து கூப்பிட்டு வச்சுருக்கிறான். பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்கும் இவ்வளோ கூப்பிட்டு படுக்கிறதுக்கும் கூப்பிட்றானோ. இது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு? எவடி அவள் அறிக்கை பண்ணுறவா? தருகுரி இவ ஆயாக்காவை போய் படுத்தாளுவல அவன்கிட்ட தருகுறின்னா. இல்லை பிள்ளைகளாம் வேணா விஜய் வந்து படுக்க சொல்லட்டுமா? கூச்சிக்காரிங்களா. முக்காசாலிக்கு மௌனுக்கு என்ன இருக்குது? எத்தனை கோடி ரூபா அட்டையை போட்டிருக்கானுவோ? அறிவு இல்லை உங்களுக்கு? எல்லாம் மக்கா காசு. 3000 ரூபா கொடுத்தான். 3000 ரூபா யார் வாயை கூட்டி கொடுத்த காசையா கொடுத்தானுவோ? எங்கள்கிட்ட அட்டையை போட்ட காசு, பால் காசு, சீனி காசு, ஏன்னா மீன் காசு, எல்லா காசையும் ஏற்றி வச்சு தானே கொடுக்குறான். ஒருத்தனாவது தண்ணி அடிக்காமல் இருக்கிறான்னா பாரு. சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரையும் தண்ணி குடிக்க சொல்கிறாளுவோ. இதில் பேசுகிறாளோ மானங்கட்ட முண்டைங்க. தருகுறியான். உங்களுக்கெல்லாம் சூடு சொன்னே இல்லையா? மானம் வெக்கமே இல்லையா? சூடு சொன்னே இல்லையா? ஆமாம், அவனுக்கு ஓட்டு விழுவாது. அதனால் பஸ்ஸு வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. எத்தனை பஸ்ஸு போகுது. அவ்வளோ இதுலேயே சேப்பு சேலையை வாங்கி கொடுத்துதுங்கிறான். லஞ்சம் கொடுத்து. விஜய் லஞ்சம் கொடுக்கல, யாருக்கும் 10 காசு கொடுக்கல, எதுவுமே செய்யலை. அவங்கிட்ட தானாக கூட்டம் சுற்றி வருது. அவனை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் இருந்தானாக்கா நிச்சயமாக ஒரு இதாகிடும் உலகம். அதை தெரிஞ்சுக்கோங்க. தருகுறியை வந்து தருகுறி இல்லாமல், ஏன்னா முக்காசாலி நாய் தான் தருகுறி. காசு இருக்குன்னு அவன் பிய திங்கிறதுக்கு அவனை சுற்றிட்டு இருக்கானுவோ. எல்லாம் இந்த பக்கம் தான் விழுவானுவோம். அப்போ பார்த்துக்க யார் தருகுறி, ஏன்னா யார் நல்லவன் ஓட்டு உழுந்தவனை பார்த்துக்க. எவன் ஜெயிக்கிறான், எவன் இதில் நிற்கிறான்னு வேணா இதில் பந்தயம் கட்டுறேன். இதை ஃபோட்டோவை வச்சு எனக்கு நீங்கள் பேசுங்க. ஜெயிச்சவனா அப்போ பார்ப்பீங்க எவன் மூத்தரத்தை குடிக்கிறீங்கன்னு. கூச்சிக்காரிங்களா. யாராவது 10 ரூபா கொடுத்தாக்க அப்படியே சேலையை கட்டிக்கிட்டு அலையிற அளவு குச்சிக்காரிங்க.
அவனை வாங்கி கொடுக்குற சேலைக்கும் 200 காசுக்கும் வெக்கமாக இல்லை. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை பார்க்குறதில்ல. லைஃப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறானுவோ. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 4 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை போக முடியாடி. வயசுக்கு வந்த பொண்ணாலும் எந்தெந்த இடத்துல கெடுத்து சாவடிக்கிறானு அறிவில்லை. பிச்சைக்காரன் ஆகிங்களேன். அவங்க மொகரைய முடிஞ்சோம் கொஞ்சோண்டு ரோசிங்கடி. உலகத்தை பற்றியும் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றியும் பீக்கிற நாய்ங்களா. இவ்வளோ மாதிரியே கள்ள புருஷனை வச்சுக்கணும். 10 ரூபாய் எவன் கொடுக்குறான்னா 20 ரூபாய்க்கு போய் படுத்துட்டு வந்துடுறாளுல்ல. அதனால் நல்லவ எவ்வளோமே இதில் சேர மாட்டா. 200 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் காராக பஸ்ஸாக ஏறி போகிறாளோ மானங்கட்ட முண்டைங்க.